ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். நம்ம எப்போவுமே ரொட்டீனாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரியே செஞ்சிட்ருப்போம். அதிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாங்காய் சீசனில் மேங்கோ ரைஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய நல்ல டேஸ்டியான ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளமான மாங்காவை எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் மாங்காய் சாதத்துக்கு. இதுவே நம்ம குண்டாக இருக்கிற ஊறுகாய் மாங்காய் எடுத்துக்கிட்டோன்னா மாங்காய் சாதம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப புளிப்படிச்சிடும். இப்போ நம்ம இந்த மாங்காவை துருவிக்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம மேலே இருக்கிற இந்த காம்பை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் மாங்காய் நம்மளுக்கு கசப்பு எடுக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ இந்த மாங்காவை துருவிக்கலாம். அதுக்காக துருவுறதில் வச்சு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி துருவிக்கோங்க. மாங்காய் முழுசாக துருவியாச்சு. இப்போ இந்த கொட்டையை நம்ம தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நான் முருங்கைக்காய் குழம்புல இந்த கொட்டையை போட்டு செய்ய போகிறேன். அப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாங்காயில் நல்லா துருவியாச்சு. இப்போ ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம மாங்காய் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேர்க்கடலையை 50% நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பச்சைக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு திரும்பவும் பருப்புலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வேர்க்கடலை கரியாமல் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். பருப்புலாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 6 பச்சை மிளகாய், அதை இந்த மாதிரி நடுவில் கீறி விட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம துருவி வச்ச மாங்காவை போட்டுக்கலாம். மாங்காவை போட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினாலே போதும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மாங்காயிலேருந்து பிரிஞ்சு மேலே நம்மளுக்கு தெரியும். நல்ல மாங்காய் வாசனை வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு தெரியுது. 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. மாங்காய்லாம் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சாதம் செஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது 300 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து சாதம் செஞ்சது. இது நார்மல் நம்ம சாதம் வைக்கிற அரிசி தான் செஞ்சுருக்கேன். இதுலேயே நம்மளுக்கு மாங்காய் சாதம் ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப நம்ம அழுத்தி கலந்தோன்னா குழஞ்சிரும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது மாங்காய் சீசன்ன்றதுனால நம்மளுக்கு மாங்காய் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி மாங்காய் சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் இது குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே லஞ்ச் பாக்ஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாதத்தில் மாங்காய் நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலர் வந்துடும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இன்னும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.